Welcome to the Kiddos Dream Channel. வண்ணங்களின் தேடல். ஒரு காலத்துல ஒரு சின்ன கிராமத்துல எந்த நிறமுமே இல்லை. அங்க எல்லாமே கருப்பு, வெள்ளை, சாம்பல் நிறத்துல தான் இருந்தது. அந்த கிராமத்துல அமுதன் அப்படிங்கிற ஒரு நல்ல பையன் இருந்தான். ஒரு நாள் அவன் தாத்தா ஒரு பழைய புத்தகத்தை காமிச்சாங்க. அதுல உலகத்துல 12 அழகான நிறங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு உலகமே ரொம்ப அழகா தெரியும் அப்படின்னு எழுதியிருந்தது. தாத்தா, நான் அந்த 12 நிறங்களையும் தேடி போறேன் அப்படின்னு ஆசையோட சொன்னான் அமுதன். அவன் நடக்க ஆரம்பிச்சான். முதல்ல ஒரு காட்டுக்கு போனான். அங்க ஒரு மரத்துல அழகான சிவப்பு நிற பழம் இருந்தது. சிவப்பு அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டான். அடுத்து ஒரு ஆற்றினோரம் நடந்தான். அங்க ஒரு பறவை ஆரஞ்சு நிற கேரட் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அது ஒரு துண்டை அமுதனுக்கு கொடுத்தது. அடுத்த நாள் அவன் ஒரு வயல்வெளிக்கு போனான். அங்க சூரியனை பார்த்த மாதிரி நிறைய சூரியகாந்தி பூக்கள் இருந்தது. அந்த பூக்களோட மஞ்சள் நிறம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சின்ன பூவை எடுத்துக்கிட்டான். ஒரு பெரிய பள்ளத்துக்கு பின்னாடி இருந்த செடிகள் எல்லாம் பச்சை நிறத்துல இருந்தது. அந்த பசுமையான நிறம் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. பிறகு ஒரு பெரிய கடலை பார்த்தான். அதன் ஆழமான நீளம் அவனை ஆச்சரியப்படுத்தியது. அவன் அந்த கடல்ல இருந்து ஒரு நீல கிழிஞ்சலை எடுத்தான். மாலை நேரத்தில் வானத்தை பார்த்தப்ப இளஞ்சிவப்புக்கும் நீளத்துக்கும் நடுவுல ஒரு புதிய கருநீலம் நிறம் தெரிஞ்சது. அந்த நிறத்தை பார்த்ததும் அவன் சிரிச்சான். அடுத்து ஒரு மாய தோட்டத்துக்கு போனான். அங்க அழகான ஊதா நிற மல்லிகை பூக்கள் பூத்திருந்தது. ஒரு தேனியை பின்தொடர்ந்து போனப்ப ஒரு அழகான ரோஜா செடியை பார்த்தான். அதன் இதழ்களோட இளஞ்சிவப்பு நிறம் அவனை கவர்ந்தது. ஒரு கரடி அவனுக்கு ரொட்டியின் ஒரு பகுதியை கொடுத்தது. ரொட்டியோட பழுப்பு நிறம் பசியோடு இருந்த அவனுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அவன் இருண்ட குகைக்குள்ள நுழைஞ்சான். உள்ள கருப்பு நிற கற்கள் மின்னின. அமுதன் ஒரு சின்ன கருப்பு கல்லை எடுத்துக்கிட்டான். அடுத்து அவன் ஒரு உயரமான மலைக்கு போனான். அங்க பனித்துளியில ஒரு வெள்ளை நிற தேவதைய பார்த்தான். அவனுக்கு ஒரு வெள்ளை இறகு கிடைச்சது. கடைசியா அவன் தன் கிராமத்துக்கு திரும்புற வழியில தன்னோட காலடியில இருந்த கற்களை பார்த்தான். அந்த கற்களின் சாம்பல் நிறத்தை பார்த்ததும் அவன் எல்லா நிறங்களையும் கண்டுபிடிச்சு விட்டதா உணர்ந்தான். அமுதன் அந்த 12 நிறங்களையும் ஒரு கூடையில வைத்துக்கிட்டு கிராமத்துக்கு திரும்பினான். அவன் கூடையில இருந்த நிறங்கள் மெதுவா பறந்து கிராமத்தின் வீடு, மரம், பூ அப்படின்னு எல்லாவற்றையும் வண்ணமயமா மாற்றுச்சு. இப்போ அந்த கிராமம் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அமுதன் தன் தாத்தா கிட்ட, தாத்தா, நிறங்கள் இல்ல அப்படின்னு நாம நினைச்சோம். ஆனா அவை நம்மள சுத்தி தான் இருந்துச்சு. நாம தான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொன்னான். அமுதனோட தேடலால அந்த கிராமம் இப்போ நிறங்களால நிறைஞ்சு இருந்துச்சு. அந்த கிராம மக்கள் ரொம்ப அழகான சந்தோஷமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. Thank you for watching. If you like the video, please subscribe to our channel.